நைட்லயே கனவு வர மாட்டேங்குது, தூக்கமே வர மாட்டேங்குது. அவ்வளவு பிரச்சனை எல்லாருக்கும். இப்போ போய் பகல் கனவு. சரி. ம், நல்லா இருக்கு. நான் படம் பார்த்தேன். அண்ட் ஃபைசல் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன். நான் 2099 to 2000 தமிழ்நாட்டிலேருந்து போன ஒருத்தங்களை கேரளா கொண்டாடினாங்க. 2025 வந்து கேரளாலேருந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம கொண்டாடலாம். என்னப்பா நமக்காக இதை பண்ணக்கூடாதா? கொண்டாடுவோம், டோன்ட் வரி. அண்ட் மியூசிக் நல்லா இருந்தது சார், வெரி நைஸ். அண்ட் இங்கே சப்போர்ட் பண்ண வந்த நம்ம வெங்கடேஷ்க்கு, அன்பு சாருக்கு, அண்ட் எல்லாருக்கும், நம்ம ராஜாக்கு, and எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் மீடியா சப்போர்ட் வேணும். இங்கே கொஞ்சம் மீடியா தான் வந்திருக்கீங்க. இல்லை ஒன்று சொல்கிறேன், ஒரே ஒரு மீடியாவுக்கு தெரிஞ்சாலும் நாளை காலையில் எல்லா மீடியாவுக்கும் தெரிஞ்சிடும். அண்ட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் நினச்சேன் இந்த பெரிய பெரிய டயசஸ்லாம் ஏறி எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் மேடையே இல்லை, பெட்டராக இருக்குது. எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கணும். 25 பேர் வராங்க. அவங்களாம் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக. ஆமாம், எப்படியும் இந்த பாட்டு ரிலீஸ் ஆனோன்னா நாளைக்கு யூடியூப்பில் வந்துடும். அதை பார்த்து எப்படியுமே நல்லா இருக்கு அந்த இந்த சரக்கு சாங்கு ரொம்ப கலக்கல் சரக்கல். இப்போ யாருங்க கலப்படம் சரக்கு சாராயெல்லாம் வித்துட்டு இருக்காங்க? கிக்கு எனக்கு விஸ்கி இருக்குன்றது. ஓகே, எனிவேஸ், எடுத்தோடனே பயந்துட வேண்டாம். என்ன தெரியுமா, உண்மையில நமக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு நான் பார்த்தேன். நல்ல குண்டா இருந்த பையன் இன்னைக்கு என்னன்னா உள்ளிக்குச்சியாக வந்து நிற்கிறான். கிடைக்கிற ப்ரொடியூசர்ஸை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறதும் நாங்கள் தான், சினிமாக்காரங்க தான். இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணி இவங்களெல்லாம் நம்ம இன்னொரு படம் எடுத்து வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம தான் நினைக்கணும், நம்ம தான் ஓட விட்டுறோம். ஸோ இந்த பையன், நீ ஓடாத, இங்கே இரு ஃபைசல், தைரியமாக இரு, கடவுள் இருக்காரு, நீ பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும்ல, அது உனக்கு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்டு படம் பாருங்கள், ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சும்மா ஓஹோலாம் சும்மா 100 வாட்டி 200 வாட்டி பார்க்கலாம் முடியாதுங்க. யார் படத்தையுமே அவளை பார்க்க முடியல, சரிங்களா? அண்டு கன்னடத்தை வர வைக்கிறோம், அது நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேங்க. படம் நல்லா இருக்கணுமே தவிர படத்துக்கு தேர் இஸ் நோ லாங்குவேஜ், சரியா? அதனால அதை பற்றி இல்லை. நல்லா இருந்தால் படம் பார்ப்பாங்க, கொஞ்சம் கிளாமர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பார்ப்பாங்க, கொஞ்சம் கதை இருந்தால் கொஞ்சம், அதானே உண்மை. சும்மா ஒன்றுமே இல்லாமல் என்ன பார்க்க, கதையும் இல்லை, இப்போ ஹீரோயின்ஸும் அழகாக இல்லை, பையன் ஹீரோவும் 6 பேக்லாம் வச்சுக்கல, அப்புறம் என்னதான் பார்க்குறது படத்தில்? அந்த ஒரு பேயை வச்சு பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் ரசிச்சாரு, பேய வெங்கடேஷ், பேயை திருப்பி பார்க்கணும் போல இருக்கான். பேய் நம்பர் கொஞ்சம் கொடுத்துருங்க, அவர் கூப்பிட்டு பார்த்துப்பார். எனிவேஸ், தேங்க்யூ வெரி மச். இட் வாஸ் அ ப்ளசன்ட் ஈவினிங். ப்ளீஸ் இந்த மாதிரி ஆடியோ லான்ச்க்கோ இல்லை டீசர் இல்லை ட்ரெய்லர், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக்குக்கோ இந்த மாதிரி சின்ன இடமா பார்த்து முக்கியமான மெம்பர்ஸை கூப்பிட்டு மட்டும் பண்ணுங்கள். செலவு அதிகம் பண்ணாதீங்க, ஏன்னா திருப்பி வருமானம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்களாம் நிறைய படம் எங்களுக்கு பண்ணணும். தேங்க்யூ வெரி மச். மே ஆல் காட் பிளஸ் யூ. தெரிஞ்சுக்கிறேன். இங்கே மேடையில் தம்பி சொன்னா போல கனவு கண்ணி தமிழ்நாட்டின் அண்ணின்னு நான் சொன்னேன். உண்மையிலேயே பைசராஜ் 2 நாளைக்கு சொன்னேன், நீ யாரை கூப்பிடவில்ல சைக்கிளா மேலே வரணும் அப்படின்னேன். உண்மையாக சொன்னேன் இல்லையா ராஜா? ஏன்னு கேட்டால், நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போஸ்டெல்லாம் பார்த்து அவ்வளோ ஜாலியாக ரசிப்போம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன காரணம் தான், சின்ன பிள்ளை 20 வயசு தான், அப்போல்லாம் சின்ன பிள்ளை 5 வயசு 4 வயசு சொல்ல முடியும். என்ன மேடம், உண்மை தானே? 20 வயசு. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு காலைன்னு ஒரு படம் பார்த்தேன். இப்போ கூட நேற்று கூட போட்டு நான் யூடியூப்பை போட்டு, எனக்கு நான் சாயந்தரம் ஆனால் எக்ஸசைஸ் செஞ்சுட்ருப்பேன். அப்போ எனக்கு வந்து நான் கவுண்டமணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பயும் சரி, என்றைக்கும் சரி, இன்னும் 100 வருஷம்லாம் கவுண்டமணி தான். அப்போ அந்த படத்தில் வந்து ஜல்லிக்கட்டு காலையில் பொண்ணு பார்க்க வருவார்ல கவுண்டமணி, சைக்கிளா மேடம். அப்போ சைக்கிளா மேடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோனி மாரி இருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் ஹீரோனி சொல்ல முடியாது, அப்படி இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு சைக்கிளை அப்படி கூப்பிடணும், அப்போ தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணு சொன்னேன். காரணம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பொதுவாகவே எல்லா படத்துலையும் யாரும் வரதே இல்லை. இப்போ ஒரு படம் வந்து எல்லோரும் எடுக்கும்போது அந்த படத்தில் நடித்து எல்லாருமே வரணும், யாருமே வரலை. ஹீரோயினி இந்த படத்துக்கு வரல. கூல் சுரேஷ் நம்ம சங்கத்தில் உறுப்பினர், கம்பல்சரி வரணும், வரல. ஏன்னா மேடை வந்து எல்லா பஸ்ஸிலும் வந்துக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் வந்துடுறாங்க. இப்போ கூட சொன்னேன், வந்து சாரின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா ஏதாச்சும் நேசிக்கணும். இப்போ இவங்க சினிமா நேசிச்சதுனால தான் 30-40 வருஷமாக நிற்கிறாங்க. இப்போ நான் வந்து 89 வந்தேன், இன்னி வரையும் நிற்கிறேன்னா என்னோடய உழைப்போட என்னோடய கஷ்டம் தான் அதிகம்.
கொஞ்சம் நீளம் கஷ்டப்பட்டு வரல, எல்லாத்தையும் தாண்டி வந்தோன்னா சினிமாவில் வந்து சாதிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய லட்சியத்தையும் மாறவே கூடாது. நம்மளோட ஒழுக்கம் கண்டிப்பாக இருக்கணும். எப்போ என்னைக்கு நம்ம சினிமா விட்டு ஊரை விட்டு வந்தோமோ அந்த லட்சியத்தை வந்தோம்னா ஒன்றும் இல்லை. நீ பைசல் ராஜா வந்து டைரக்டரு, ஹீரோ, பிடிச்சரு. ஆனால் ஹீரோக்குள்ள அந்தஸ்து எல்லாமே இருக்குது. ஆனால் என்னன்னா 3 ஒன்றா எடுத்ததுனால தான் மேடம் சொன்ன மாரி உடம்பை விட்டுட்டாப்புல. இப்பயும் நான் சொல்கிறேன், கோச்சி அது யாருமே ஃபஸ்ட்டு ஹீரோனா ஹீரோ நடிங்க, டைரக்டராக ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், 2வது 3வது பிடிச்சிடா, ஏதாவது ஒன்று கான்செப்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி வர்ற படம் எல்லாருமே தியேட்டரில் கலெக்ஷனே வரல. இப்போ ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணோம், போஸ்ட் காசுலேருந்து பப்ளிசிட்டிலேருந்து எல்லாம் பண்ணி கடைசியாக தியேட்டரில் போனால் ஒரு 10 பேர் உட்காந்தா தியேட்டர் வாடகைக்கு போகுமா, கரண்ட் பில்லு வருமா, நமக்கு சேர் வருமா? அதெல்லாம் என்னன்னா நம்ம வந்து படத்தை மெயின் தெளிவாக எடுக்கணும். அவங்க சொன்னாங்க மேடம் ஓஹோ ஆகணும், இந்த படம் வந்து இவரோட கெப்பாசிட்டி இன்றைக்கி இந்த படத்துக்கு இவ்வளோ தான், பகல் கனவு அப்படின்னா தேட்டரில் போவோம். என்னன்னா ஒரு 100 பேர் வருவாங்க, படம் நல்லா இருந்தால் அடுத்த பேர். அன்னொன்று தேட்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 மணி ஷோ தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் மறுநாள் ஷோ தான் கிடைக்கும். இதே 25 வருஷத்துக்கு முன்னெல்லாம் 11:30 மணி ஷோ ஒன்று, 3 மணி ஷோ ஒன்று, 6 மணி ஷோ ஒன்று, நைட்டு 10 மணி ஷோ. அந்த 4 ஷோ ஒரே படம் தான் ஓடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரிப்பீட் அந்த படம் நல்ல நாளே வெளியே வரும்போது படம் பரவாயில்ல சார் பார்க்கலாங்க, நம்ம திருப்பி உடனே 3 மணி ஷோ போவோம். 3 மணிக்கு போனதுக்கப்புறம் 6 மணிக்கு வந்து நிற்பாங்க ஒரு 10 பேர் தேட்டர் பண்ணிட்டு. அவங்க வந்து எப்படி படம்னா பரவாயில்ல சார் அவங்க இப்படி 4 ஷோ ஒன்றா தான் அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தேட்டர் கலெக்ஷன் வரும். ஒரே ஷோ ஓட்டிட்டா எப்படி கலெக்ஷன் வரும்? நான் ஓப்பனாக சொன்னேன்னா நம்ம தேட்டருக்காரையும் குறை சொல்ல முடியாது. நம்ம படம் முன்ன ஒழுங்காக எடுக்கணும். ஒரு மேக்ஸிமம் நம்ம கராத்தராஜ் இப்போ சகிலாமெல்லாம் எப்படியா ஓட்டிட்டுக்கே ஓடிடும். இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு சேனலில் கூட யார் மெயின் சகிலா நடிச்சிட்டாங்க, யார் கராத்தராஜா, சரி ஏதாவது ஒரு அமௌண்ட் கேளு, ஒரு 5 லட்ச ரூபாய் கூட ஓட்டிட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற பேர். என்ன காரணம், நீங்கள் முன்ன சினிமாவை கற்றுக்கங்க. இப்போ நான் சொன்ன தம்பி, ஏன்னா ஒரு படம் எடுக்கணும், ஒரு சங்கத்தை போய் அணுகுங்க, அவன் நல்லவனா கெட்டவனா எப்படி தெரிஞ்சுக்கங்க. நம்ம வெங்கடேசெல்லாம் என்னெல்லாம் நல்ல நல்லா எப்படி இருந்துருங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவேன், தப்பாக நேராக இறங்கி போய் என்ன இறங்கி பிரச்சனை பார்த்து சொல்லுவேன். என்னென்னா இந்த அதே மாதிரி சகிலா மட்டும் பாருங்க ஓப்பனாக பேசுகிறாங்க தெளிவாக. எங்க அது யூடியூப் தான் சரி, சினிமாவில் ஸ்டேஜ் அதுமாரி 3 மணி நேரம் உட்கார வச்சு இருக்கிற யார் முழுக்க அவன் வந்தான் இவன் வந்தான் அவன் போனால் யாருமே தெரியாமல் பேச வச்சு கடைசியாக முடிக்கும்போது அந்த மீடியாக்காரங்களுக்கு நொந்து நுழைய அந்த கண்டே போகிறதில்ல. எப்படி அந்த கண்டே போகிறதில்ல, அது நான் எனக்கே தெரியும். என்ன காரணம், 3 மணி நேரம் யார் உட்காந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் 3 நிமிஷத்தில் போகிறோம். அதனால் ஆமாம் ஆஃப் பண்ணிவிட்டு மைக் ஆஃப் பண்ணி பார்த்தா அந்த லைட் எரி தான் பார்த்தா எரியாது, நான் ஸ்டேஜ் தான் பார்த்துக்குவேன். நான் அது தப்பு நம்ம மேலே தான். நான் என்ன சொல்கிறேன்னா, சினிமாவில் நடித்தவங்க அந்த படத்தில் நடித்தவங்களை கூப்பிட்டா மட்டும்தான் படத்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். நீ ரோட்டில் பொருளாக கூட்டு வச்சு வருஷம் உட்கார வச்சு நீ எனக்கு 5000 கொடு, நீ 10,000 கொடுனா அவன் வந்து என்னது பேசுவான், படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னா அவனுக்கு ஒன்றும் இல்லை, இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசியலுக்கு போடுறான், இல்லை அவன் ஊருக்கு கதையை பேசிடுறான். அப்போ எப்படி படம்? நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்துக்கு இப்போ நடித்த சைக்கிள் மாடம் இருந்தாங்க, இந்த ராஜா அந்த கூல் சுரேஷ் வரணும். ஏன்னா கூல் சுரேஷ் பயங்கரமான பப்ளிசிட்டியானவர், அவர் வந்து இந்த படத்துக்கு வரணும். ஏன் வரலன்னா அது தப்பு, அது கூல் சுரேஷ் சங்கில் விருப்பம் இருந்தாலும் தப்புன்னு சொல்லி என்ன கண்ணா அந்த பையன் வந்தா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்ல. அதனால் இவர் வந்து இப்போ கேரளாவில் வந்து தமிழில் படம் எடுத்துருக்காரு, மொழியே தெரியாது, இந்த மாதிரி தக்கு புக்குன்னாரு. அதுக்கப்புறம் வந்தார். அதனால் இவர் நம்ம என்ன பண்ணோம்னா, அது யாராக இருந்தாலும் சரி அது வரணுன்னு தான் என்னோட கடமை. கோயம்புத்தூர்ல என்ன இருக்குது, புறம் தள்ளி போடலாம் வரல. ஏன்னா ஒரு படத்தை காப்பாற்றுது மெயின் அந்த டெக்னீஷியன் தான், அந்த நடிச்சவத்தோட ஹீரோ ஹீரோயினி கூட உள்ள மொத்த சைடு ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் அந்த படத்துக்கு வெற்றி. யாருமே வராமல் நம்ம சும்மா சீப் பேசினு 4 பேரை கூட்டு. இப்போ என்னோட சங்க படம் நான் வந்துட்டேன், ஒன்றுமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் கூட அவன் என்னது பேசுவான், எதை பேசுவான், எதுவும் பேச மாட்டான். தம்பி கராத்தே ராஜா, தம்பி பைசல் ராஜா, மாபெரும் நடிகை சகிலா அவர்களும் தம்பி வெங்கடேஷ் அவர்களும் சொல்லிட்டு இந்த படத்தில் பார்த்த ஓடுனா என்ன பேசுவீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, படத்தில் நடிச்ச எல்லாரையும் எப்படியாவது கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுங்க. அதேமாரி மேடம் சொன்னதுதான், எங்கே போனாலும் 1 மணி நேரம் மிஞ்சி போனால் ஃபங்க்ஷன் நடத்துங்க. அப்போ தான் சினிமா உருப்படும், சினிமாவில் கண்டென்ட் வரும், இல்லைன்னா ஒன்றுமே வராது. என்ன எங்க அவனுக்கு வேலை பண்ண 3 நிமிஷமே இன்ஸ்டாகிராம் வாங்க மாட்டேங்கிறான். ஒரு வீடியோ நான் போட்டால் கூட நானே 5 நிமிஷம் பேசுவேன். பார்த்தேனேம்மா, எங்கே சொல்லும்மா, என்ன பார்த்து ஏய் சொல்லும்மா, நீ இப்படி சொல்லல உதப்பம்மா, ஆனால் பாதி பார்த்தேனே, அப்போ பாதியை பார்த்துட்டு ஏஞ்சிப்பா அப்படி சொல்லும்போது இல்லைண்ணா அப்படி சொல்ல. அப்புறம் என்ன காரணம்னா, சினிமாவை நம்புறவங்க சினிமா நேசிக்கணும், சினிமாவை நம்பணும். அப்போ தான் நீங்களே என்னமாரி ஒரு ஆளாக வர முடியும், நீங்களே என்னமாரி பேச முடியும், எதுவாக இருந்தாலும் சாதிக்க முடியும். இல்லைன்னா முடியாது. என்ன காரணம், ஏமாத்துறது தான் பாதி பேர் வர்றான். எப்படி நான் இன்னும் சொல்லிடுறேன், எங்கள் சங்கத்திலே பாதி பிடிச்சர் ஏமாத்துறான், எங்கள் சங்கத்திலே பாதி பிடிச்சர் ஏமாத்துறான். பணமே இல்லாமல் படம் எடுக்க சொல்லி வந்து சேர்ந்துக்கிட்டு அங்கேருந்து போய் ஹீரோ பணம் கேட்குறான், 10,000 லட்சம் கொடு,
நான் ஹீரோயின்ட்டு கேட்டு வாங்கிடுறேன். அவன் என்ன பண்ணுறான், எனக்கு ஃபோன் பண்ணான், சார் 10 லட்சம் பணம் கேட்குறான் சார். என்னென்ன யோ நீ ஹீரோ நடிச்சா நடி, இல்லையே நடிக்காத பணம் சொல்லி அப்புறம் இல்லைன்னு. ஏன்னா இன்னைக்கு பாதி பேர் பிடிச்சத ஏமாத்துறான். ஓப்பனாக சொல்லுது, நீங்கள் வைரலாக போடுங்க. இன்னைக்கு டெக்னீஷியன்லாம் கஷ்டப்படுறான், பிடிச்சவங்களுக்கு ஏமாத்துறான் பாதி பேர். நான் எல்லாரையும் சொல்லலை, 100க்கு 25 பேர் ஏமாத்துறான். நான் என்ன பண்ண முடியும், சிறு படத்தை பசங்க எல்லாருக்கும் நான் சப்போர்ட் தான் பண்ண முடியும். ஆனால் படமே எடுக்காமல் எதுவுமே எடுக்காமல் இந்த ஐடி கார்டு மட்டும் வச்சுக்கிட்டு நான் பாரு நான் ஜெயிலுக்கு போகிறேன் பார்த்துக்க நான் படம் இருக்கிறேன் இப்படி சொன்னால் சினிமா எப்படி உருப்பிடும்? இன்னொன்று 25 வருஷத்துக்கு முன்ன சினிமா உங்களுக்கு தியேட்டர் மட்டும் இருந்துச்சு, நம்ம எல்லோரும் பார்த்தோம். இப்போ செல்ஃபோனில் படம் எடுக்கிறாங்க. செல்ஃபோனில் படம் எடுத்தால் உலகமே மொத்தமும் கையில் அடங்கிடுச்சு. இன்றைக்கி பொண்டாட்டி இல்லாட்டினாலும் செல்லு இருந்தால் இருந்துருவோம், புள்ள இல்லையா போனால் போய் செல்லு இருந்தால் போகும். அப்படிங்கும்போது அதையெல்லாம் மீறி தேட்டர் வர வைக்கணும்னா நம்ம மெயினாக படம் நல்லா எடுக்கணும். அதில் ஒன்று சொல்லுவேன், கடைசி வரைக்கும் இப்பயும் சொல்லுவேன், ஹீரோவா ஃபஸ்ட்டு ஹீரோவா இருந்து நடிச்சுக்கோ, டைரக்டர் டெக்ஷன் இருந்துக்கோ, பிடிச்சா இந்த 3ல் ஏதாவது ஒன்று கான்செப்ட் ஜெயிச்சு வா, சினிமா உருப்படும், சிரிப்பு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கஷ்டத்தை நான் பட்டேன், அதனால தான் சங்கத்தை ஆரம்பித்தேன். எனக்கு மிகப்பெரிய ஒரு ஜாமான் எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ஒன்றுமே தராமல் நான் நடு ரோட்டில் போய் படம் எடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் போய் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி கண்ணு கலங்கி, அதுக்கப்புறம் தான் இனி சினிமாவில் எவனுமே ஏமாற்றக்கூடாது, சினிமா ஏமாத்துற எவனும் சென்னையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சங்கத்தை ஆரம்பித்து இன்றைக்கி நீட்டாக போயிட்டுருக்கு. அதனால தான் ஏன் சொல்கிறேன்னா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லுவாங்க. எல்லாருமே ஹீரோ தான், எல்லாருக்கும் என்ன எல்லாருமே சினிமா நிமிடம் வந்துருக்கு. இன்னைக்கு அத்தனை பேருமே சினிமா தர வேறு எதுக்காக வந்தேன்னு சொல்லுங்க. நான் இந்த நிமிஷம் என்ன கேட்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து அத்தனையுமே ஏதாவது ஒரு கனவு ஜாதிக்கு வரும்போது அந்த நேர்மை எப்போதும் விடாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. இந்த பகல் கனவுக்கு எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணி ஓடிடி மூலியமாக நாங்கள் எப்படியாவது ஒரு போட்ட காசை எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம். வந்து அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு எதையும் நான் தவறாக பேசலை, உண்மையை தான் நான் பேசுவேன். என்ன காரணம்னா, நான் பட்ட கஷ்டங்கள் இனி யாரும் படக்கூடாதுங்கிற ஒரே காரணம் இந்த சங்கத்தை ஆரம்பித்தேன். இப்போ 24 சங்கத்தையும் ஆரம்பித்து இன்றைக்கி எல்லா லெவலையும் போயிட்டுருக்கு. தயவு செய்து படம் பண்ணுமா, எந்த சூழ்நிலையும் ஒரு சங்கத்தை மூவ் பண்ணி சங்கத்தை போய் அணுகி கேட்டு படம் எடுங்க. தனியச்சியாக ஒருத்தன் கதை சொன்னால் ஒரு பிடிச்சிருக்க சொல்லி யாரும் ஏமாத்தான் படம் எடுங்க, கண்டிப்பாக ஜெயிப்போம். நன்றி, வணக்கம். வெங்கடேசன் அவளை 10 ரூபாய்க்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. டீயே 25 ரூபா டிக்கெட்டு. ஏன் 10 ரூபா படம் எடுத்தவங்க ரோட்டில் ஏற்கனவே நம்ம ரோட்டில் நிற்கிறோம் படம் எடுக்க கஷ்டப்பட்டுட்டு. நாங்கள் இதுக்கு ஒரு முடிவு ஒன்று பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 10,000 கல்யாண மண்டபத்தில் பேசியிருக்கிறோம். அந்த மண்டபம் முழுக்க எப்போல்லாம் கல்யாணம்லாம் இல்லையா அப்போல்லாம் தெரியாதாக சொல்லி 75 ரூபா டிக்கெட்டு ஏசிக்கும், சாதாரண டிக்கெட்டுக்கு 50 ரூபாய் பேசியிருக்கோம். அதில் ஸ்நாக்ஸ்லாம் 50 எடுத்துகிட்டு போகலாம், பைக்குக்கு மட்டும் 10 ரூபா அப்படிங்கிற மாரிலாம் பேசி ஒரு கண்டென்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது உள்ள முடித்து எல்லா மண்டபம் போய் ஒரு மீட்டிங் பண்ணி அது மிகப்பெரிய ஃபங்க்ஷன் எடுத்து பேசி. ஏன்னா அது பெரிய ப்ராஜெக்ட். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள 10,000 கல்யாண மண்டபம்னா ஒரு தேட்டர் 50 ரூபா 3 ஷோ ஃபுல்லாக ஒரே படம் தான். மேட்டி நைட்டு 3 ஷோ. ஆமாம், பார்த்தே ஆகணும். ஆமாம், நீ குடிக்கலையோ உழுவுலையோ நல்லா இருக்கு நல்லா இல்லையோ, நீ எப்போனாலும் மண்டபத்தில் இருந்தால் தண்ணி அடிக்க உள்ள விட மாட்டோம், தம் அடிக்க விட எப்போனாலும் என்ன திண்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். அதனால் 10 ரூபாயில் டிக்கெட் போட முடியாது. 60 ரூபா 75 ரூபா போட்டால் பிடிச்ச ஒரு 10 ரூபா கிடைக்கும். ஏன்னா 10,000 தமிழ்நாட்டில் 10,000 திரையரங்கும் போது அட்லீஸ்ட் ஒரு 5,000 தானே கூட ஒரு 3 கோடி ரூபா வரும் வாரத்துக்கு. அந்த 3 கோடி ரூபாயில் ஒரு 50 லட்ச ரூபா தேட்டர் வாடகை போனாலும் பாதி கவர்மெண்ட் போனாலும் பாதி எல்லாமே இப்போ ஜிஎஸ்டி ஆகி போச்சு. இப்போ எல்லாமே ஜிஎஸ்டினால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம கவர்மெண்ட் ஜிஎஸ்டி கட்டிட்டு பிடிச்சத வாழ வைக்கலாம். அந்த இதை கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த முயற்சி எடுத்துருக்கோம். அந்த ரூபா ஆனால் 10 ரூபாய் டிக்கெட் போட்டோம்னா சினிமாலாம் எடுக்கவே முடியாது. நன்றி, வணக்கம். ஏற்கனவே நான் எல்லாருக்குமே ஞாபகப்படுத்திட்டேன், எல்லாருக்குமே என்ன தெரியும். இன்டர்வியூ கொடுக்கும்போது நீங்கள் எல்லாம் நான் என்னோடய பேச்சு கேட்டிருக்கு. அப்புறம் மறுபடியும் அது பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, நிச்சயமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் மறுபடியும் உங்கள்கிட்ட இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்க அவசியமே இல்லை. நீங்கள் எல்லாம் எங்கள் கூட இருக்குது. இந்த தமிழ்நாடு பூரா எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கு. அதுதான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், இந்த ஃபீல்டில் எனக்கு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு எல்லாருமே. அதுக்கு எல்லாருக்கிட்டேயும் நான் என் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். இந்த படத்தோட
இந்த படத்தை ஒரு வருஷம் உழைப்பு இந்த படத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த படத்தில் நான் பட்ட கஷ்டம் இங்கே இருக்கிற கராட்டா ராஜா சார் அவர்களுக்கு மட்டும்தான். நான் பட்ட எல்லா கஷ்டமும் கரெக்டாக அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. அதை பற்றி சில விஷயங்களை பேசுகிறதுக்கு அவங்கள நான் வெல்கம் பண்ணுவேன். இந்த பகல் கனவு படத்தின் கதாநாயகன், இயக்குனர், தயாரிப்பாளராக கேரளாவை சேர்ந்த ஃபைசல் ராஜ் அறிமுகமாயிருக்காரு. இவர் ஒரு இனிய நண்பர், எல்லாருக்குமான ஒரு இனிய நண்பர். இவர் கேரளாவை சொந்த ஊராக கொண்டிருந்தாலும் நமது தமிழ் படம் எடுக்கணும், நம்ம ஊரில் இருந்து தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 ஆண்டு காலமாக அவருடைய கனவுன்னு சொன்னார். அவர் பேசும்போது கேட்டேன். அந்த கனவுகளோட அவர் நினச்சா மலையாளத்தில் சின்ன பட்ஜெட்டில் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தமிழ்நாட்டு மேலே, நம்ம தமிழ் மேலே, நம்ம தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற பெரிய நம்பிக்கையில் அவர் வந்து நம்மளை நம்பி பகல் கனவுன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் நிறைய தமிழ் ஆர்டிஸ்ட்டை, தமிழ் டெக்னீஷியன் தான் அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு. அதுக்காக ஃபைசலுக்கு நான் முதற்க நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் அவர் கதாநாயகனாகவும் அவருடைய முழு படத்துலேயும் ஃப்ரெண்டான நண்பரான ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எந்த படத்துலையும் வந்து ஹீரோவுக்கு இணையாக எல்லா காட்சிகளிலும் சரிசமமாக காட்சி கொடுக்க கொஞ்சம் யோசிப்பாங்க ஒரு சில இடத்துங்களில். அந்த மாதிரி எந்த ஒரு ஈகம் இல்லாமல் அவருக்கு மேலேயே என்னை நடிக்கிறதுக்கான நிறைய உரிமை ஒவ்வொரு காட்சியிலையும் எனக்கு கொடுத்துருப்பாரு. நிறைய டைலாக் வந்தோடனே நீங்கள் பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு அறிமுகமான ஒரு குழந்தை மாதிரி இருப்பார் அவர் ஸ்பாட்டில் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதனாலே என்னவோ தெரியல, நிறைய சில ஏமாற்றங்கள், கஷ்டங்கள் அவர் அனுபவிச்சிருக்காரு. அப்போ நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். அதுதான் அவரும் சொன்னது. அவருடைய அன்புக்காகவும் அவருடைய தன்மைக்காகவும் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்கே ஒன்று கூட்டிருக்கோம். நிறைய கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்திருக்காரு. இன்னைக்கு அவர் ரொம்ப திருப்தியாக அவர் இருப்பாருங்கிறது என்னால் நம்ப முடியுது. ஏன்னா டீசர் வெளியிடும்போது எனக்கு அழைப்பு கொடுத்தாரு. அப்போ நான் ஊரில் இருந்தேன். சொன்னேன், அந்த ஒரு நாள் ஏதாவது தள்ளினீங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அண்ணா இருக்கிறதால நீங்கள் தைரியமாக அண்ணன் இருக்காங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அண்ணா கிட்ட சொன்னேன். இன்னைக்கு கூட காலைல கூட அவருக்கு அதான் சொன்னேன், அன்பு அண்ணன் இருக்காங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொன்னேன். இது போல் நம்ம வந்து நம்மளை நம்பி வர்ற ஒரு தயாரிப்பாளராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், ஒரு ஹீரோ இருக்கட்டும், நம்ம நம்பிக்கை கொடுக்கணும். அந்த வகையில் ஃபைசல் வந்து நம்ம எல்லாரும் இன்னைக்கு தூக்கி பிடிச்சிருக்கோம். அது எனக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு. அவர் வாயாலே இன்னைக்கு சொன்னாரு, அது ரொம்ப பெருமை நமக்கு. அது தமிழ் திரையுலகம் நமக்கு ரொம்ப பெருமை. இது மாதிரி புதியவர்களாக வர்றவங்களுக்குலாம் நம்ம வந்து முழு சப்போர்ட் கொடுக்கணும். அந்த இடத்துல நமது அன்பு அண்ணன் இருக்காங்க, தலைவராக இருக்கிறது வந்து நமக்கு எல்லாருக்கும் கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. அண்ணனுக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேடம் வந்து ஷகிலா மேடம் அக்கா வந்து குற்றாலத்துக்கு வந்தாங்க ஷூட்டிங்க்கு. ரொம்ப அவங்க கூட நடித்ததெல்லாம் வந்து மிகப்பெரிய பெருமை. நமக்கெல்லாம் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. எல்லாரும் படம் பார்த்துருப்பாங்க, அவங்க கூட பழகுவாங்க, அவங்க கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு வந்தது. அதனால் சிஸ்டருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். அதுமாதிரி வெங்கடேஷ் அண்ணன், மியூசிக் டைரக்டர், அவங்களுக்கு என்னுடைய நன்றி. இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் உங்கள் எல்லாருக்கும் ஒரு தனி என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் நீங்கள் தான் வந்து ஒவ்வொரு படங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரொம்ப அருமையாக சேர்த்துட்டு இருக்கீங்க. அதே போல் இந்த படத்துக்கும், இந்த பகல் கனவு படத்துக்கும், நமது ஃபைசலுக்கும் உங்களை மேலான ஆதரவை கொடுக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் அன்பாக கேட்டுக்கிறேன். இந்த பகல் கனவு படத்தை நீங்கள் எல்லோரும் மனதார வாழ்த்தி, இந்த பகல் கனவு படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நீங்கள் எல்லாரும் வாழ்த்துன்னு சொல்லி மீண்டும் உங்களை எல்லாரும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டைரக்டர் வந்து இப்போ நீங்கள் நம்ம எல்லாம் டீசர் பார்த்துட்டோம், சாங்கும் பார்த்தோம். படத்தில் வந்து ஹீரோயின் வந்து பேயாக காட்டினாலும் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. சில பேயெல்லாம் திருப்பி பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி காட்டின பேய் பார்த்திங்கன்னா அந்த ஃபிகரை திருப்பி பார்க்கலாம். ஒரு பேயும் அழகாக காட்டுன்றது ஒரு டைரக்டரோட சாமர்த்தியம். அதோடு வந்து நான் ஒரு பெரிய சாமர்த்தியத்தை டைரக்டர்கிட்ட பார்த்தேன். ஷகிலாக வந்து இந்த படத்துக்கு தேர்ந்தெடுத்ததும், கூல் சுரேஷ் அவர்களை தேர்ந்தெடுத்ததும், கராத்தா ராஜை தேர்ந்தெடுத்ததும் அவர் வந்து ஒரு தன்னிச்சையாக பண்ணாரா இல்லை ஒரு வியாபார நோக்கத்தோடு பண்ணாரான்னு தெரியல. ஏன்னா அவர் தேர்ந்தெடுத்த அந்த 3 மேஜர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டில் நம்பர் 1 இருக்கவங்க. இன்றைக்கி ஷகிலாக்கா ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் லாக்ஸ் கணக்காக போகும். ரொம்ப ரேராக தான் போடுறாங்க, ரொம்ப அதிகமாக போகிறதில்ல. அதேமாரி கூல் சுரேஷ் தான் இருக்கிற இடத்த, அந்த படத்தை பற்றியும் தன்னை வந்து அதிக பெருமை மக்களை போய் சென்றடைகின்றதுக்காக எந்த லெவலுக்கும் போய் இறங்கி பண்ணுவாப்புல. அது வந்து அவர் பெரிய வல்லல். அவர்
ஏன்னா பெரிய பெரிய படங்கள் மட்டும் இல்லை, சின்ன படங்களை ஓட வைக்கணும்னா டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிறவங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அதற்கான வாய்ப்பை கொடுக்குறப்ப அந்த படத்தினுடைய ரீச் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது வந்து ஷக்லாகாவை தேர்ந்தெடுத்ததில் இன்னொரு விஷயமும் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கு வந்து தமிழில் நண்பர் கூட குறை சொன்னார், கன்னட படத்துக்கு நம்ம வந்து நிறைய மரியாதை கொடுக்குறோம், மலையாள படத்தை ஓட வைக்கிறோம், தெலுங்கு படத்தை சூப்பர் ஹிட் ஆக்குறோம் அப்படின்னு. இன்கேஸ் தமிழ்நாட்டில் ஓடுறது மட்டுமல்லாமல் இந்த படம் கேரளாவில் ஒரு போட்டியாக அமையும். உங்களுக்கு எந்த திரையுலகம் கேரளாவில் ஷக்லாகாவை பார்த்து பயந்து பயந்து ஓடிச்சோ அதே திரையுலகத்தில் திருப்பி ரீஎன்ட்ரி அவங்க பண்ண போகிறாங்க. அந்த ஒரு பாட்டுக்கே, அந்த ஒரு பாட்டே அவ்வளோ பெரிய பிரமாதமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கையில் பாட்டில் வச்சுக்கிட்டு மிகப்பெரிய லெவலில் மியூசிக் பண்ணி அந்த பாட்டை வந்து இன்றைக்கி கொஞ்ச நாள் 2-3 நாள் கழிச்சு அது ஒரு ட்ரெண்டிங்காக கூட வரும் அந்த பாட்டு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஷக்லாகாவை முழு நீர ஒரு பாட்டில் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க அதிகமாக படம் ஒத்துக்கிறது இல்லை. நான் அவங்களோட எனக்கு கிட்டத்தட்ட 2012-13 எனக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக, நம்ம எந்த நேரத்தில் ஒரு ஹெல்ப் கேட்டாலும் உடனே பண்ணக்கூடியவங்க திரையுலகத்தில். அன்பனும் அதே மாதிரி தான், மிகப்பெரிய எங்களுக்கெல்லாம் ஒரு குருன்னு சொல்லலாம் அவரை. அப்போ வந்து இந்த படம் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைய போகுன்றது எந்த ஒரு மாற்று இல்லை. நண்பர்கள் எல்லாம் வந்து வெளிமொழி படங்களை மட்டும் வெற்றி பெற வைக்கிறோம் அப்படின்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்கும் இருக்குது. ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக ஒரு திரைப்படத்தில் இருக்கிற எங்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் படம் வெற்றி அடையணும் தான் நம்மளும் எல்லாமே போராடுறோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன நடக்குதுன்னு இங்கே தெரியல. ஆனால் எல்லாத்துக்கும் இந்த ஊடக நண்பர்களை மட்டும் குறிப்பாக சொல்ல போனால் டிஜிட்டல் மீடியா இருக்கும் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளை கொடுத்து முடிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் டைம் இல்லை. இந்த படத்தில் இருக்கக்கூடிய நிறையான காட்சிகள், மனதை தொட்ட காட்சிகளை நீங்கள் தயவுசெய்து டிஜிட்டல் மீடியாவில் வைரல் பண்ணுங்கள். இந்த படத்தில் ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வருங்க. ஏன்னா எதிர்பார்ப்புகளை கொண்டு வந்தால் மட்டும்தான் தேட்டருக்கு மக்களை வர வைக்க முடியும். இந்த படம் கண்டிப்பாக தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. ஃபஸ்ட்டு ஷோ 11:30 மணிக்கு போடுறாங்கன்னா 11:45 11:50 மொக்க படம், வேலைக்காகாத படம் போட்டுறதை தயவுசெய்து நிறுத்துங்க. ஒரு படத்தை 2.5 மணி நேரம் பாருங்கள். அந்த படத்தில் குறைகள் இருந்தால் அந்த படக்குழுவினர்கிட்ட சொல்லுங்கள், நிறைகளை மட்டும் பொது வழியில் பதிவிடுங்க. நிறைகளை பார்த்து எல்லாரும் படம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி படம் பார்க்க ஒவ்வொருத்தரும் வந்தப்போ மவுத் டாக்காக அந்த படத்தின் சில விஷயங்கள் வெளியே சென்றடைப்பதான் அந்த படம் வெற்றி அடையும். இந்த மாதிரி சிறு சிறு படங்கள் வெற்றி அடைந்தால்தான் புது புது கலைஞர்கள் நம்ம உருவாக்க முடியும். அண்ணன்கிட்ட ஒரு வேண்டுகோள் கொடுத்து நான் முடிக்கிறேன். கிட்டத்தட்ட 252 படங்கள், நான் சென்சார் போர்டு மெம்பரு. இந்த படத்துக்கும் எனக்கு ஒரு முக்கியமான தொடர்பு இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். அது அண்ணன்கிட்ட வந்து ஒரே ஒரு கோரிக்கை விட்டேன்னா, கிட்டத்தட்ட 250-300 சிறு படங்கள் தேட்டர் இல்லாமல் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இல்லாமல் முடங்கி இருக்கிறது. ஓடிடி பிளாட்ஃபார்ம் அண்ணன் ஒன்று ஆரம்பித்தாங்க, நாங்கள்லாம் சேர்ந்து ஆர்கே ஓடிடி பிளாட்ஃபார்ம் பிரசாத் லேபிள் தான் ஆரம்பித்தோம். பட் நம்ம நினச்ச எதிர்பார்ப்பு அது போய் நகர்த்த முடியல. அப்போ சிறு குறு படங்களுக்கான கண்டென்ட்டுக்கான தியேட்டர்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு மேடைகளையும் கேட்குறோம். தமிழக அரசுக்கு அண்ணன் வந்து ஒரு கோரிக்கை வைக்கணும். என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய திரையரங்குகளுக்கு ஒருத்தர் போகணுன்னா ஒன்றா வீட்டை விற்றுட்டு போகணும், இல்லை காரை விற்றுட்டு போகணும். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டானுங்க திரையுலகத்தை. இப்போ ஒரு பெரிய படத்துக்கு போனால் ஒரு குடும்பத்தில் 2000 ரூபா இல்லாமல் பார்க்க முடியாது. படம் பார்க்க எல்லாருமே வெளியில் ஓடுறாங்க பயந்து. மினி திரையரங்கம் வந்து இது வந்து ஏடிஎம்கே பீரியடில் பரிந்துரைத்தாங்க. மினி திரையரங்கம், அம்மா திரையரங்கம், 10 ரூபா டிக்கெட்டு, ஒரு சாமானியனும் போய் ஒரு படம் வந்து ஸ்க்ரீனில் உட்காந்து பார்க்கலான்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. இந்த ஆட்சியில் அதை கொண்டு போய் சேர்த்து மினி திரையரங்கத்தை ஆங்காங்கே திறந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா டிக்கெட்டுன்ற கான்செப்டில் கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் சிறு சிறு படங்கள் அடுத்த நிகழ்வுக்கு நகரும். அதற்கான வந்து இப்போ சங்கத்தின் தலைவராக இருக்கிறதுனால அவர்கிட்ட இந்த கோரிக்கை வச்சு தமிழக அரசுக்கு அவர் ஒரு அழுத்தம் கொடுத்து தமிழ் திரையுலகத்தை வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இனிய மாலை வேளையில் பகல் நிலவு படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லா வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.